நிகழ்ச்சியில ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு இல்லைங்க, 2, 3, 4, 5, 6 இப்ப 7வது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு திருச்சியில. அப்படிங்கிற காரணமா நம்ம யுவராஜா இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய என்ன பண்றேன், ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த டீம் அனைத்து விஐபி அசோசியேஷனுடைய அனைத்து டீமுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது சும்மா ட்ரையல் தாங்க. விஐபியோட பவர் என்ன, டீமோட பவர் வந்து என்ன, சும்மா ட்ரையல் தான். நீங்க மெயின் பிக்ஸ் என்ன பண்ண போறீங்க, இனிமே தான் பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த வியாபாரம் போய் கேட்க வந்துருங்க. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி 500க்கு 1000க்கு ஒரு 20 சம்பாதிக்கணும். அந்த வியாபார வாய்ப்பை எடுத்ததுனால என்னங்க மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா 22 வருஷம் 15,000க்கு மேல என்னால சம்பாதிக்க முடியல. மைலேஜ் இல்ல, ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் குறையாம சம்பாதிச்சுட்டீங்க. நான் பின்னாடி கைத்துக்கு ஏறிமா, நீ சம்பாதிக்க நாயே கைது தானே. இன்னைக்கு நான், நாளைக்கு நீங்க, உண்மையா இல்லையா? அந்த மாதிரி சம்பாதிச்சு ஒரு பைக் கூட என்ன சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு லைஃப்ல பிறந்த நபர்னா இந்த வியாபார வாய்ப்பை எடுத்ததுனால ஒரு கரெக்டா ஒரு வருஷத்துல என் சொந்த உழைப்புல மைலேஜ்ல சம்பாதிச்சு ஒரு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செலியோன்னு சொல்லக்கூடிய காரை நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கடன்னு அந்த வண்டியிலே போனா நல்லா இருக்காது, வேகமா நடந்து போக முடியாதுன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சொந்த உழைப்புல மைலேஜ்ல சம்பாதிச்சு 27 லட்சம் ரூபாய் மதிப்புல எம்ஜி கட்டாளுடைய காரை வாங்கி தான் இதை பேசிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பெருசா படிக்கல, 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். பார்த்த வேலை ஹோட்டல்ல கேண்டீன்ல டீ வளர்த்துட்டு இருந்தாலே என்னாலேயே மைலேஜ்ல சம்பாதிக்க முடியுது, சாதிக்க முடியுது அப்படின்னா உங்களால முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஜெய் ஜெய்